Hello Nanba. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ Oneplus பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல வந்து Oneplus Nord அப்படிங்கற ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணாங்க. இந்த வருடம் பாத்தீங்கன்னா Oneplus Nord CE 5G அப்படிங்கற ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. CE மீன்ஸ் என்ன அப்படினு கேட்டிங்கனா கோர் எடிஷன் அப்படினு வந்து சொல்றாங்க. இந்த கோர் எடிஷனை பத்தி நம்ம இந்த போனை பத்தி ஃபுல்லா வந்து ஸ்பெக் என்ன, பிரைஸ் என்ன, இதோட ஃபீச்சர் என்ன அப்படிங்கற ஃபுல்லா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணினா நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஸ்மார்ட் போனுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சோ மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் நண்பா. இந்த Oneplus Nordக்கும் Oneplus Nord CEக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படிங்கறத பாப்போம். இந்த Oneplus Nord CEல வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடுல யூஸ் பண்ணிருக்க ஒரு பாடி வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடி தான். இந்த Oneplus Nordல வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து கிளாஸ் பேனல் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா Oneplus Nord CE வந்து இப்போ கொஞ்சம் வெயிட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. வெறும் 170 கிராம் தான் இந்த Oneplus Nord CE வந்து எடுத்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல Oneplus Nord வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கேமரா அப்படிங்கறது யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த Oneplus CEல வந்து பாத்தீங்க அப்படினா வெறும் 3 கேமரா அப்படிங்கறது தான் யூஸ் பண்ணிருக்காங்க. Oneplus Nordல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து 2 கேமரா அப்படிங்கிறது இருக்கும். டுயல் பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேல வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த Oneplus Nord CEல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே தான் கொடுத்திருப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்த போனை பத்தி ஃபுல்லா பாப்போம். இந்த Oneplus Nord CE வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 3 கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா Black, இன்னொன்னு பாத்தீங்கன்னா Blue, இன்னொன்னு Silver அப்படிங்கிற 3 கலர்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த போனோட டிஸ்ப்ளே பத்தி பாப்போம். டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 6.43 இன்ச்சுக்கு ஃபுல் HD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா AmoLED டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட வந்து பாத்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 410 ppi வந்து இருக்கு. அதாவது 410 வந்து பாத்தீங்கன்னா பிக்சல் பெர் இன்ச் வந்து இருக்கு. நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து ஒரு 90 ஹெர்ட்ஸ்க்கு ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கறனால தாறுமாறா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். OnePlus பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான பிரைஸ்ல தான் இந்த போனை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஒரு IPS LCD டிஸ்ப்ளே யூஸ் பண்ணாம AMOLED டிஸ்ப்ளேவை யூஸ் பண்ணிருக்காங்க. கொடுத்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம் தான். பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்கன்னா Oneplus Nord விட இந்த Oneplus Nord CEல வந்து ஒரு அப்கிரேட் தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் அதிகமா தான் கொடுத்திருக்காங்க. 4500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா 30 வாட்ஸ்க்கு வாட் சார்ஜ்னு சொல்லுவாங்க OnePlusல. அது வந்து பாத்தீங்கன்னா 30 வாட்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 30 வாட்ஸ் அப்படிங்கிறது போதுமானது. இதுல பாத்தீங்கன்னா 30 வாட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா 30 வாட்ஸ் அப்படிங்கிறது போதுமானது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ நிறைய பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா 65, 85, 100 வரைக்குமே வந்து கொடுக்குறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போன்ல உள்ள பேட்டரி லைஃப் தான் வந்து டேமேஜ் ஆகும். 30 வாட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போதும். ஸ்லோவா சார்ஜ் ஏறினா கூட நம்ம போன்ல உள்ள பேட்டரி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கறத என்ன பொறுத்த வரைக்கும். அதனால நீங்க 30 வாட்ஸ் தான் அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த போனோட கேமரா பத்தி தான் பார்க்க போறோம். கேமரா வந்து பாத்தீங்கன்னா மெயின் கேமரா வந்து 64 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. உண்மையிலே பெரிய விஷயம். இந்த பட்ஜெட்டுக்கு OnePlus தரப்புல இருந்து 64 மெகா பிக்சல் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 4K ரெக்கார்டிங், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிக்கிற லென்ஸ் பாத்தீங்கன்னா 6P லென்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த கேமராவோட அபராச்சர் வந்து பாத்தீங்கன்னா 1.79 அபராச்சர்ல வந்து கொடுத்திருக்காங்க. செகண்டா வந்து பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அபராச்சர் வந்து f2.25 அபராச்சர்ல இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 2.4 அபராச்சர்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தோம்னா இந்த போன்ல 16 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா Sony IMX 471 சொல்லக்கூடிய ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சென்சார் வந்து பாத்தீங்கன்னா OnePlus ஒரு 4 வருடமா இதே சென்சார் தான் ஃப்ரண்ட் கேமராக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேமராவோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம சேனல்ல அன்பாக்சிங் பண்றப்ப நான் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த மொபைலோட ஒரு மெயின் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் இந்த போன்ல என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா Snapdragonோட 750G சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா கேமிங் எல்லாம் ஷூட் ஆகாது. நார்மல் யூசேஜ், டெய்லி யூசேஜ் உங்களுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போன் ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. Snapdragon 750G இது வந்து ஒரு டெய்லி யூசேஜுக்கு போதுமானது. மற்றபடி கேமிங் போன்றவர்களுக்கு இது வந்து சூட் ஆகுமா அப்படிங்கிறது மொபைல் வந்ததுக்கு அப்புறம் நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா இந்த தடவை உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஒரு லோ பட்ஜெட்டுக்கு 64 GB அப்படிங்கிறதே கிடையாதுங்க. ஆமாங்க, ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா 6 GB ராமோட 128 GB அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை 8 GB ராமோட வந்து பார்த்தீங்கன்னா 128 GB அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டோரேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 12 GB RAM ப்ளஸ் 256 GB வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 3 வேரியண்ட்டில் வந்து இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 22,999 rupees வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆரம்பிக்குது.
அதாவது 6GB RAM ப்ளஸ் 128GB வந்து பார்த்தீங்கன்னா 22,999 அப்படிங்கிறது தராங்க. இந்த ஃபோனில் என்ன ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து 11 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 12 அப்படிங்கிறது அப்கிரேட் தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்கிரேட் கொடுத்ததுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5G டிவைஸாக இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். அதாவது ஆளே இல்லாத கடைக்கு எதுக்கு நீ டீ ஆத்துற அந்த மாதிரி தான் இந்தியாவில் இப்போ போயிட்டு இருக்கு. ஆமாங்க, இன்னும் 5G நெட்வொர்க் அப்படிங்கிறது ரெடி ஆகலை. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலும் 5G போட்டுட்டு இருக்காங்க. அதாவது லோ ப்ரைஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5G வந்துட்டு இருக்கு. அவங்க 5G கொண்டு வரதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மொபைல் மாற்றிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் 5G வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3.5mm கொண்ட ஒரு ஜாக் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஐஃபோனுக்கு அப்புறம் ஆண்ட்ராய்டில் இந்த ஒன்ப்ளஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து இந்த ஹெட்ஃபோன் ஜாக் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே ஆண்ட்ராய்ட்லேயும் வந்து இந்த ஹெட்ஃபோன் ஜாக் வேணாம் அப்படின்ட்டு டைப்ஸ்லேயே வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்க லோ பட்ஜெட்டில் ஒரு 3.5mm கொண்ட ஒரு ஜாக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓகே தான், பழைய ஹெட்ஃபோன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபியூச்சருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NFC வந்து இதில் வந்து இருக்குது. எத்தனை பேர் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல. ஓகே நண்பா, இப்போ ஓவராலாக இந்த ஃபோனை பற்றி நம்ம பார்க்குறப்ப இது வந்து ஒரு டெய்லி யூசேஜுக்கு பெட்டராக இருக்கும். உண்மையிலே வந்து ஒரு பிராண்டாக ஒரு டெய்லி யூசேஜுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா பேர் கம்மி பட்ஜெட்டில் ஒரு பிராண்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். ஆனால் கேமிங் போன்றவைகளுக்கு இது சூட் ஆகுமா அப்படிங்கிறது தான் தெரியலை. மொபைல் வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். ஓகே, கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லையும் அன்பாக்சிங் அப்படிங்கிறத நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது வந்து எனக்கு ரிவ்யூ டீட்டெயிலாம் கண்டிப்பாக வராது. நான் என்னோட சொந்த பைசா போட்டு தான் வாங்கி உங்களுக்காக அன்பாக்சிங் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த மொபைலை வாங்கினீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். voicetech360@gmail.com நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுடைய ஸ்பாட்டுக்கு வந்து அன்பாக்சிங் அப்படின்னு பண்ணுறேன். நீங்களும் நம்மளோட சேனலில் இடம்பெறலாம் அப்படிங்கிறத நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். வந்து ஆதரவு அப்படிங்கிறது கொடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் அப்படிங்கிறது ஆகும். ஸோ தொடர்ந்து ஆதரவு அப்படின்னு கொடுங்க. ஓகே நண்பா, நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.